Good evening, friends. In today's class, we will be discussing answers for the model question paper. So, the first section, we find match the opposite words. எதிர்முனை வார்த்தைகளை நாம் சரியாக கண்டுபிடிக்கணும். முதல் கேள்விக்கான பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. லைக், டிஸ்லைக். பிடிக்கும், பிடிக்காது. ஆக்டிவ், சுறுசுறுப்பாக, உத்வேகத்துடன் இருப்பது. Is an active person. Is inactive. Absent, வரவில்லை, வந்திருக்கிறார். Present. Good, bad. Heavy, கனமாக இருக்கிறது. ரொம்ப லேசா தான் இருக்கு. கனமே இல்லைன்னா லைட். வெட், ஈரமா இருக்கு. காஞ்சு போயிருக்கு, ட்ரை. இதற்கான பதில நம்ம மேட்ச் பண்ணலாமா? இந்த போர்ட்ல எழுதியிருக்கேன். Like, dislike. The answer is already been matched. Active, inactive. Absent, வரவில்லை. Present. இப்ப நமக்கு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எடுப்பாங்க இல்லையா? தினைக்கும் யார் வந்திருக்கா, வரல. He is absent, ma'am. Ma'am, she is present. அவ வந்திருக்கா, அவன் வரல. குட், நல்லா இருக்கு, நல்லா இல்ல. ஹெவி, மிக கனமாக இருக்கிறது. குடிப்பதற்கு கனமாக இல்லை என்றால் லைட். வெட், ஈரமாக இருக்கிறது. காஞ்சு போயிருக்குன்னா ட்ரை. லைக், டிஸ்லைக். ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஆக்டிவ், இன்ஆக்டிவ். இரண்டாவது கேள்விக்கான பதில் ஆப்சென்ட், பிரசன்ட். மூணாவது கேள்வி. நாலாவது குட், பேட், ஹெவி, லைட், வெட், ட்ரை. இதுக்கான பதில்கள் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் அடுத்த கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம். Fill in the blanks. முழு வார்த்தையும் எழுதப்படல, இடையில ஒரு blank கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த blankல நம்ம எழுதக்கூடிய எழுத்தானது வவல் எழுத்தாக இருக்க வேண்டும்.
இது எப்படி தெரியும் மேம்? இந்த கேள்விகளை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம நிரப்பக்கூடிய எழுத்தானது ஒரு வவலா தான் இருக்கும்னு. இன்டெலிஜென்ட், புத்திசாலி. இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ட். கண்ட்ரோல், ஒரு விஷயத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வருவது. ஆர்டிபிஷியல், செயற்கை முறை. ஆர்டிபிஷியல். என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. பாக்டீரியம், பாக்டீரியம். இந்த கேள்விகளுக்கு இடையில் நாம் நிரப்பக்கூடிய எழுத்தானது ஒரு வவலாக இருக்கிறது. என்ன எழுதணுங்கிறத பார்க்கலாமா? இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ட். கண்ட்ரோல், CONTROL. ஆர்டிபிஷியல், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். பாக்டீரியம், பாக்டீரியம். ஆர்டிபிஷியல், என்டர்டெயின்மெண்ட், பாக்டீரியம். பார்த்தோம் என்றால் AEIOU. All the letters that we had to write in the blank was a vowel. ஒரு vowel எழுத்துத்தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள பிளாங்களில் நாம் நிரப்ப வேண்டியதாக இருந்தது. Intelligent, control, artificial, entertainment, bacterium. இந்த கேள்விக்கான நம்ம பதில எழுதிட்டோம்னா சுலபமா 5 மார்க்க வாங்கிட முடியும். நம்ம ஒரு புத்தகம், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துட்டோம்னா நிறைய புதிய புதிய வார்த்தைகளை கத்துக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்து பழகிறப்போ
அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் வந்து நம்மளால சுலபமா ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? ஸோ இன்டெலிஜென்ட், கண்ட்ரோல், ஆர்டிஃபிஷியல், என்டர்டெயின்மெண்ட், பாக்டீரியம். ஃபார் தீஸ் 5 words we have written the missing letter. இரண்டாவது கேள்வி இதுதான். மூன்றாவது கேள்விக்கு நாம் போகலாம். Rearrange the words to make meaningful sentences. வார்த்தைகளானது முன்னும் பின்னுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. In the ground, children playing are. இந்த சென்டென்ஸ் படிச்சோன்னா நமக்கு என்ன தோன்றுது? யார பத்தி பேசப்படுறது? குழந்தைகளை பத்தி பேசப்படுறது. விளையாடுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கும். எங்க விளையாடுறாங்கங்க கேள்வி கேட்டோம்னா மைதானத்துல விளையாடிட்டு இருக்காங்க. சோ அத சென்டென்ஸா உருவாக்கும் பொழுது எப்படி எழுதுவோம்? ஒரு பொருள், அதாவது செயலை செய்யக்கூடிய நபர், என்ன செயலானது நடந்து கொண்டிருக்கிறது, எங்கு நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது அந்த செயலானது எதை போய் அடைகிறது, இப்படிதானே வாக்கியத்தின் அமைப்பே அமைந்திருக்கும் இல்லையா? சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு வாக்கியம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், கோர்வைகளான வார்த்தைகள், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that gives complete meaning. ஒரு முழுமையான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதுதான் வாக்கியம். that gives a complete meaning. அதை பாக்குறத ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு வாக்கியம் எடுத்துக்கிறேன்னா எது முதல்ல எழுதணும், எது ரெண்டாவதா எழுதணும், எது கடைசியா நம்ம எழுதணுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல வரக்கூடியது பொருள், சப்ஜெக்ட். அடுத்ததாக வரக்கூடியது செயல் சொல், வினை சொல். பிறகு ஆப்ஜெக்ட். யாரு செயலை செய்யறா, என்ன செயலானது செய்யப்படுகிறது, யாரை போய் அடைகிறது, இப்படி நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப உதவியமா இருக்கும், உதவிகரமாவும் இருக்கும். ஓகே, முதல் கேள்விக்கான பதில் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். யார் விளையாடிட்டு இருக்கா? குழந்தைகள். குழந்தைகள் ஆர். ஏன் மேம் ஆர் வருது? பன்மை வார்த்தை இல்லையா? சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். வார்த்தைகளை முன்னும் பின்னுமாக போட்டு ஒரு அர்த்தமுள்ள வாக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டும். சரியான வரிசையில் கொடுக்கப்படவில்லை. டாக்டர் இஸ் மை ஃபாதர் அ ஹாஸ்பிட்டல் இன் பிக். அப்பாவை பத்தி பேசப்படுகிறது. அப்பா ஒரு டாக்டர், எங்க வேலை பார்க்கிறார்? ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிறார். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர். என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர்.
எங்கு மருத்துவராக இருக்கிறார்? இஸ் a டாக்டர் இன் பிக் ஹாஸ்பிட்டல். ஒரு பெரிய மருத்துவமனையில் என்னுடைய அப்பா மருத்துவராக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் a டாக்டர் இன் பிக் ஹாஸ்பிட்டல். வாக்கியம் முடிந்த பிறகு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைப்போம். ஓகே, இது அனைத்தையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைத்து இதை அழிக்கிறேன். மூணாவது வாக்கியம். வில் நிர்மலா a girl clever be one day. இதுல வில்லுங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கேன். ஒருவேளை வாக்கிய துவக்கத்திலேயே ஒரு கேள்வி வார்த்தையாக இது இங்க இருக்கா? கிடையாது. ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு கேள்விக்குறியானது உபயோகிக்கப்படல. அதனால இது ஒரு கேள்வி வாக்கியம் கிடையாது. யார பத்தி பேசப்படுறது? நிர்மலாவை பத்தி பேசப்படுறது. கிளவர் புத்திசாலி. ஒரு நாள், அப்படி என்றால் நிர்மலா ஒரு நாள் புத்திசாலியாக வருவாள். நிர்மலா புத்திசாலியாக ஒரு நாள் வருவாள். நிர்மலா வில் பி கிளவர் கேர்ள் ஒன் டே. or one day நிர்மலா will be a clever girl. இங்க நம்ம பார்த்தோம்னா நிர்மலா அந்த பேரானது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. அப்படின்னா சென்டென்ஸ் துவக்கத்திலேயே அந்த பேரானது எழுதப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வர வேண்டும். அப்படி வந்தால் அப்ப அது வாக்கியம் எப்படி அமைந்திருக்கும்? நிர்மலா will be a clever girl one day. நிர்மலா will be a clever girl one day. இங்க நிர்மலாங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்றால் ஒரு நபரினுடைய பெயர். நிர்மலா will be a clever girl one day. நாலாவது வாக்கியம். books those interesting very are. புத்தகங்களை பத்தி சொல்லப்படுகிறது. அது ரொம்ப ரசிக்க முடியுமாக இருக்கிறது. those books are very interesting. ஓ, அங்கிருக்கும் புத்தகங்கள். those books நம்ம கிட்டக்க இல்ல, ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு, அதுவும் பன்மை வார்த்தையாக தான் இந்த தோசை பயன்படுத்துவோம். those books are, அதோ இருக்கக்கூடிய புத்தகங்கள் மிகவும் ரசிக்க முடியதாக இருக்கிறது. those books are very interesting.
முற்றுப்புள்ளியுடன் முடிக்க வேண்டும். Raining heavily. It was very yesterday. நேத்திக்கு மிக கனமாக மழை பெய்து கொண்டு இருந்தது. It was raining. மழை பெய்து கொண்டு இருந்தது. It was raining. இப்படி மழை பெய்து கொண்டு இருந்தது. Very heavily. மிகவும் கனமாக. Very heavily. Was raining very heavily yesterday. அதோ அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் மிகவும் ரசிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கிறது. இட் வாஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி எஸ்டர்டே. நேற்றைக்கு மிக கனமாக மழை பெய்து கொண்டு இருந்தது. இந்த பதிலை அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஓகே. Underline the best word to complete the blank. The first one is done for you. My dash name is GKM Vidyalaya. ஏதோ ஒரு இடத்தினுடைய பெயர். என்ன பெயர்? ஸ்கூல், பள்ளிக்கூடமா, வீடா, அம்மாவா? கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தின் பெயர் தான். என்னுடைய பள்ளிக்கூடத்தின் பெயர் GKM வித்யாலயா. ஜூன் இஸ் மை ஃபேவரட் மந்த், இயர், டே. ஜூன் என்னுடைய பிடித்தமான மாதம். So answer is month. You can borrow books from saloon, house, library. எந்த இடத்திலிருந்து நாம் புத்தகத்தை வாடகைக்கோ கடனாக எடுத்துக்கொள்ளலாம்? நூலகத்திலிருந்து இல்லையா? சலூன்ல இருந்து புக்கு வாங்குவோம், இல்ல வீட்டுல இருந்து புக்கை பாரோ பண்ணிட்டு வருவோமா? கண்டிப்பாக ஒரு நூலகத்திலிருந்து தானே. So answer is library. How old is your dash? She is 85 years old. இங்க நாம் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணை பத்தி பேசப்படுகிறது. அந்த பெண்ணினுடைய வயசு 85 வயது. அப்படி என்றால் என்ன ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு? கிராண்ட் மதர், சிஸ்டர், பிரதர். உன்னுடைய பாட்டிக்கு எத்தனை வயது ஆகிறது? அவர்களுக்கு 85 வயது ஆகிறது. How old is your grandmother? She is 85 years old. I like to play throw ball. It's my favorite sport. It's my favorite book. It's a favorite movie. த்ரோ பால்னா என்ன? ஒரு விளையாட்டு, பந்து வீசுறது
இல்லையா? அதை கேட்ச் பிடிப்பாங்க. 2 அணிகள் விளையாடலாம். தூக்கி போடணும் பந்த. So it is my favorite sport. Pooja's frock is beautiful, happy, quick. பூஜாவினுடைய துணி அந்த ஃப்ராக் ஆனது அழகாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கு, சட்டென்று இருக்கு, அழகாக இருக்கிறது. இந்த 6 கேள்விகளுக்கான பதிலை பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது கேள்விக்கு பதிலானது ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கேட்கப்பட்ட கேள்வி, fill in the blanks using given conjunctions. முதலில் கன்ஜங்ஷன் என்றால் என்னன்னு நம்ம குயிக்கா ரீகேப் பண்ணிடுவோமா? Conjunctions are those words. They act as linkers that helps to join two sentences. கன்ஜங்ஷன்ஸ நம்ம என்னென்ன அழைக்கிறோம்? அதுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு. கன்ஜங்ஷன், இரண்டு வாக்கியங்களை இணைப்பதற்காக இடையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த கன்ஜங்ஷன் ஆனது. ஆரம்பத்துல உபயோகிக்கலாம், இடையில பயன்படுத்தலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சென்டென்ஸ். அந்த வாக்கியத்தை பொறுத்து கன்ஜங்ஷன் நம்ம பொருத்தமா எழுதுறோம். ஆர் வேர்ட்ஸ் தட் ஜாயின்ஸ் டூ சென்டென்சஸ். இப்ப இந்த ரெயில் பெட்டி எப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த லிங்க் இருக்கு, இந்த செயின் இருக்கிறதுனால தானே இந்த பெட்டிகளானது இணைக்கப்படுறது இல்லையா? அதே வேலைதான் இந்த கன்ஜங்ஷனுக்கும். இணைக்கும் இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களை இணைக்கக்கூடிய வார்த்தை தான் கன்ஜங்ஷன். ஐ லைக் டு பிளே கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு பிடிக்கும். ஐ லைக் டு பிளே ஃபுட்பால். எனக்கு ஃபுட்பால் விளையாடுவதற்கும் பிடிக்கும். இப்ப இங்க என்ன ஆகுது? இரண்டு வாக்கியத்திலையும் நாம் பொதுவாக பார்த்தால் ஐ லைக் டு பிளே எனக்கூடியது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒரே வாக்கியமாக சுலபமாக எழுத வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம்? எப்படி மேம் அந்த மாதிரி எழுத முடியும்? ஐ லைக் டு பிளே cricket and என்னக்கூடிய வார்த்தை தான் கன்ஜங்ஷன். இரண்டு வாக்கியங்களாக இருந்தது. இரண்டு வாக்கியங்களிலேயும் பொதுவான வார்த்தை என்னவாக இருந்தது? ஐ லைக் டு பிளே. இப்ப என்ன பண்ணலாம்? ஐ லைக் டு பிளேங்கிறத காமனா எடுத்துட்டு இரண்டு விளையாட்டுகளையும் நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஒன்னு கிரிக்கெட், இன்னொன்னு ஃபுட்பால். கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் இணைக்கிறது இரண்டு வாக்கியங்கள், இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள்.
இந்த ஒரே வாக்கியத்தை படிச்சாலும் நமக்கு அர்த்தத்தை தரணும். இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஜங்ஷனை பயன்படுத்தணும். இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களை இடையில் இணைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் பொழுது அந்த கன்ஜங்ஷன் நம்ம என்னன்னு அழைக்கிறோம்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அழைக்கிறோம். இதை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து இருக்கும் பொழுது கன்ஜங்ஷன் ஆனது என்னவா உபயோகிப்போம்? சபார்டினேட்டிங். இரண்டு கன்ஜங்ஷனும் ஜோடியாக கோரிலேட்டிவ். இந்த ஒரு வார்த்தை இருந்தால் இன்னொரு வார்த்தையும் வந்திருக்கும். I not only like coffee but tea as well. எனக்கு காஃபி மட்டும் பிடிக்காது, டீயும் பிடிக்கும். I not only like coffee but tea as well. பட்ங்கிறது இடையில் ஒரு கன்ஜங்ஷன். ஆனால் இங்க இந்த கன்ஜங்ஷன்ஸை தான் இடையில நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லாம் சொன்னீங்களே மேம், என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம்? ஆல்தோ, வென், அன்டில், சின்ஸ், பிகாஸ், அதன் காரணமாக, இருந்தாலும், இருந்த பொழுதும், ஆல்தோ, ஐ கேம் லேட், ஐ டிடன்ட் மிஸ் த பஸ். நான் என்னதான் தாமதமா வந்தாலும் நான் பஸ்ஸை தவற விடல. ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாகவும் இன்னொரு சென்டென்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கு. இந்த சமயத்துல அதை சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னா மேம், நீதர் ஐ லைக் காஃபி நார் டீ. எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. அந்த சென்டென்ஸ்ல என்ன ஆகும்னா நீதர் நார் இந்த இரண்டு வார்த்தைகளும் இருக்கும் கட்டாயமாக. ஒரு வாக்கியத்தில் ஒரு பகுதியாக நீதர் ஐ லைக் காஃபி நார் டீ. எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ராதர் தேன். இது போன்ற வார்த்தைகள் அனைத்தும் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இந்த ரெயில் பெட்டியை ஞாபகம் வச்சுனோம்னா அதுதான் கன்ஜங்ஷனோட வேலையும் இங்கதான். இரண்டு பெட்டிகளையும் இணைக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு நினைச்சுக்கோமே. This link joins two compartments. Is same way the conjunction joins two different sentences, two independent sentences. So shall we look into the answers? Fill in the blanks using given conjunctions. He must practice very hard. Dash he will lose the competition. அவன் மிக கடினமாக உழைக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் போட்டியில் தோற்று போயிடுவான். Or அல்லது the teacher punished the boy. Dash he misbehaved. ஆசிரியர் ஏன் அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்தார்? ஏனென்றால் அவன் தவறுதலாக நடந்து கொண்டார். தவறுதலாக நடந்து கொண்ட காரணத்தினால் ஆசிரியர் பையனை தண்டித்தார். Because he misbehaved. I will not allow you to watch television. Dash you clean your room first. உன்னை நான் டிவி பார்க்க அனுமதிக்க மாட்டேன். ரூமை நீ முதல்ல சுத்தம் செய்யணும்.
I will not allow you to watch television unless you clean the room first. Kevin dash Irene got married in New York last year. கெவின் மற்றும் ஐரேனோ போன வருடம் நியூயார்க்கில் கல்யாணம் செய்து கொண்டனர். கெரின் மற்றும் ஐரீன் and the police searched through the crime scene many times but could not find any clues. எந்த ஒரு தடையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. but could not find any clues. பட் என்றால் ஆனால், அதன் வரைக்கும் அன்லெஸ் நீ ஒரு வேலையை செய்யற வரைக்கும் இன்னொன்னு நடக்காது. அண்ட் மற்றும் ஆர் அல்லது பிகாஸ் காரணத்தினார். ஸோ இன்னி செஷன்ல நம்ம இந்த 5 சப்செக்ஷனுக்கான கேள்விகளுக்கும் பதிலை பார்த்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் பார்க்கலாம் அல்லது கேட்கலாம். சொல்ல விட்டுட்டேன். இந்த கன்ஜங்ஷன்ஸ் வேற எப்படிலாம் அழைப்போம்? லிங்க் வேர்ட்ஸ் அழைப்போம். லிங்கர்ஸ், கனெக்டர்ஸ். சரியா? இந்த வார்த்தையை மட்டும் நம்ம தெரிஞ்சுனா போறாது. இதை வேற எப்படிலாம் கொண்டு வாங்கங்கிற விஷயமும் நான் உங்களுக்கு இங்க தெரிவிச்சிருக்கேன். ஓகே, fine. With this, I'll end the session over here. We will again meet in the next class and continue discussing the answers for the model question paper. Okay? நன்றி, வணக்கம்.